ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் டு மாடர்ன் விளாக். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜாதி வரியில் கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக நம்ம தமிழ்நாடு முழுக்க இல்லை, ஹோல் ஸ்டேட்டு கூட போயிடலாம், ஹோல் கண்ட்ரி கூட போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம், ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் கீழ் ஜாதின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது, இவனை ஒதுக்கி வைக்கிறது, இதே ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான ஒன்று. இதுவே தேவையில்லாமல் எப்போ ஒரு மனுஷனை கொலை பண்ணுற அளவுக்கு ஜாதி வரி இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வைக்கப்படணும். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஜாதி இருக்கும், கண்டிப்பாக இருக்குங்க. சும்மா மீடியா முன்னாடி ஜாதி இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் போய் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே எல்லாருக்கும் ஜாதி வரி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நிஜமாக தான். அதாவது அம்பேத்கர் ஐயா கான்ஸ்டியூஷன் எழுதுறாப்புல, அதாவது அவர் எழுத தப்பில்லை, ஃபுல்லாகவே நாட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ எப்படி எஸ்சிக்கு எஸ்டிக்கு சலுகை அதிகம், எம்பிசிக்கு இல்லை சலுகை கம்மி, பிசிக்கு சலுகை கம்மி. ஏன் அந்த பாகுபாடு? எதுக்கு அந்த பாகுபாடு? தேவையில்லாத அந்த பாகுபாடு தான் இப்போது அவங்க கீழ் ஜாதி சலுகை அதிகம், அதனால் சலுகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உண்மையாகவே நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகை வேணும்னா நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. சலுகை வேணும்னா எம்பிசியா, சலுகை உங்களுக்கு சலுகை கம்மின்னு சொல்கிறாங்க. காலேஜில் அப்படி தான், இப்போ எக்ஸாமும் அப்படி தான். ஃபீஸ் எஸ்டிக்கு ஃப்ரீ, எம்பிசிக்கு 500 ஃபீஸ் கட்டணும். ஏன் அப்படி? எதுக்கு? ஏன் இந்த பாகுபாடு? ஒன்று எல்லாருக்குமே ஃப்ரீயாக போடுங்க, இன்னும் எல்லாருக்குமே ஃபீஸ் வைங்க. இந்த ஒரு பாகுபாடு எதுக்கு? அவங்களுக்குலாம் ஃப்ரீ. இதனால தான் மக்கள் நிறையா பேர் அவங்க கீழ் ஜாதி போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கற்பனை ஏற்படுத்திக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ தப்பு எல்லாமே எஜுகேஷன் மேலே தான். உங்கள் எஜுகேஷன் மேலே தப்பு, கான்ஸ்டியூஷன் மேலே தப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தப்பு வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரில, இதெல்லாம் தப்பு வச்சுக்கிட்டு இப்போது பசங்க மேலே ஏன் ஜாதி பார்க்குற, ஜாதி வரி எதுக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஜாதி வரின்றது எல்லாருக்குமே இருக்குப்பா. அதாவது கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கேஸ்ட் அப்படின்னா ஓகே, இந்த ஃபேமிலி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு முடியலாம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடணும். இல்லைனா நீ பொண்ணு சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பேசிடணும். இல்லை வீட்டில் சொல்லிட்டுங்க போயிட்டு, இல்லைங்க ஏன் அவங்க ஃபேமிலி சுற்றாத சொல்லிட்டு அதை விட்டுட்டு இது வர வச்சு இந்த மாதிரி கொலை பண்ணுறது, மிரட்டி விடுறது, அடிக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். திரும்ப அடிக்க தெம்பு இல்லாமல் இல்லை, திரும்ப இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போலும் இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேஸ்ட்டை பிடிக்கல அப்படின்னா போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு சொல்கிறீங்க. இதுதான் ஒரு ரியாலிட்டி. இதுக்கு நான் சொல்லலாம், ஏங்க கொள்ளிங்க, கேஸ்ட்டை பார்க்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பொய் சொல்கிற மனசு எனக்கு இல்லை. நான் ரியாலிட்டியை பேசிகிட்ருக்கேன், நடக்கக்கூடியதை பேசிகிட்ருக்கேன். ஓகேவா? இனிமேலும் ஜாதியை பார்ப்பாங்க, கண்டிப்பாக ஜாதியை பார்ப்பாங்க. ஜாதியை வெறி இருக்கணுமும் இருக்கும், இது மாற போகிறதே கிடையாது. அந்த காலத்துலேருந்து வந்திருக்கு, இப்போவும் இருக்குது, எப்போவுமே இருக்கும் அது. சரிங்களா? நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், இந்த ஜாதி வரி பிடிச்சவங்க நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்கூல்லையும் சரி காலேஜில் ஃபேஸ் பண்ணதில், முடிச்சதுக்கப்புறம் விளையாட போவோம் இல்லையா, ப்ளே கிரவுண்ட் கிரிக்கெட்டுக்கு, அப்போது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜாதி வரி இன்னமும் இருக்குது, இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது முடியணும் அப்படின்னா ஒரே வழி, வீட்டில் சொல்கிறேங்க இந்த மாதிரி இந்த பையனை லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஸோ அதாங்க சான்ஸ், வேறு வழி இல்லைங்க. எத்தனை நாளையே மறப்பீங்க? எத்தனை நாளையாக இந்த மாதிரி கீழ் ஜாதி மேல் ஜாதி சொல்லிட்டு கொலை பண்ணுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு பொண்ணு வீட்டில் நீங்கள் பிடிக்கலையா, அவங்க வீட்டில் சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணு உங்களுக்கு விருப்பம் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களே புரிஞ்சுட்டு பையனை கவனித்து வளர்ப்பாங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஈடுபடாதீங்க. இப்போ அவங்களுக்கும் கஷ்டம். நல்ல பையன் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு தெரியாது நல்ல பையனா கெட்ட தெரியாது. ஆனால் சொல்கிற அளவுக்கு ஒரு கோல்டு மெடலிஸ்ட் பையன் சொல்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சம்பளம் வாங்குறான், டிசி ஐடியில் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. தவிர அவன் ஃபேமிலி எப்படி அப்படின்லாம் சொல்லலை, அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. ஓகே, இதாங்க ரியாலிட்டி. சரிங்களா? நீங்கள் பேட் கமெண்ட் ஆகட்டும், குட் கமெண்ட் ஆகட்டும், பற்றி எனக்கு கவலையாக இல்லை. நான் ரியாலிட்டியை பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் உண்மை. இதுக்கப்புறமும் நடக்கூடாது அப்படின்னா
நீங்களே உங்களுக்குள்ளே வந்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க. மற்றவங்கெல்லாம் பேசுகிறது வந்து கேஸ்ட் ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் பேசுகிறது இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது நான் பேச தப்பாக கூட இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் வந்து ரியாலிட்டியை பேசணும்னு நினச்சி பேசிட்டேன். ஓகேவா? இது தப்பாக இருந்தாலும் சாரி, இல்லை தப்பு இல்லைனாலும் சாரி. ஓகேவா? நான் இப்போ கேட்டுக்கிறேன். நான் வந்து ஒதுங்கி போகிறதோ பொறுத்து போகிறதோ கடலிலும் பெரியது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் தான் பெரிய அப்படின்னு சொல்லிவிட்டு போக வேண்டாம். நான் பெரிய ரொம்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திக்க வேணாம். நீங்கள் நீங்களாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்சதை செய்யுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு ஆணவ கொலையோ இல்லை படுகொலையோ இல்லை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கொலை கொன்னுட்டான், உயிர் போயிடுச்சு, அவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தான் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து சில பேர்லாம் வந்து கெத்தாக நினைப்பானுங்க. அது பாரா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானுங்க. வெளியே தெரில, ஆனால் வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லையா? பார்த்தியாடா நாங்கள் தான் பெரிய கெத்து, நாங்கள் வந்து அடித்து கொண்டு நான் லவ் பண்ண போகணும், இங்கே பொண்ணு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பானுங்க, கண்டிப்பாக நினச்சிட்டு இருப்பானுங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன முடிவுனா, அதுக்கு பேசாமல் எந்த பொண்ணும் லவ் பண்ணாமல் தான் அது அந்த மீனிங் தான் கொண்டு வருது. ஸோ அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு மாதிரி ஒரு பர்சன்னா அது லவ் வந்து தான் ஆகும், லவ் பண்ணி தான் ஆகும். ஜென்ரேஷன் வேறு மாதிரி ஜென்ரேஷன் இது. அப்போ ஜென்ரேஷனில் வீட்டில் பார்த்தா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜென்ரேஷன் வேறு லெவல். அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்குது, அவங்களுக்கான உரிமை இருக்குது, அவங்களுக்கான எல்லா ஒரு கடமையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து லவ் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இந்த வயசில் லவ் பண்ண முடியும், எந்த வயசில் லவ் பண்ணுறது? ஸோ இதுதான் 20லேருந்து ஒரு 26, 27, 28, 30 அப்படி 30 வரைக்கும் தான் அந்த ஒரு லவ் சீன் உண்டாகும். அதுக்கப்புறம்லாம் வாய்ப்பு நினச்சிட முடியாது. சரிங்களா? இதுக்கான முடிவு என்னன்னு தெரில எனக்கு. ஸோ முடிச்சுட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்கிற அளவு கூட எனக்கு தெம்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு உயிர் போயிடுச்சுங்க, ஒரு உயிர் போயிடுச்சு. சும்மா ஒரு கேஷ் வழியாக உயிர் போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். சீதன ஸ்டுடியோ. பாய். கவின் ப்ரோ, உங்கள் ஆத்மா ஹங்கடியை ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். பாய். இந்த சீதன ஸ்டுடியோ. பாய். ஜாதி வரி சை.